ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மேன் டு மிஷின் ஸ்டுடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பைத்தானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான். பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரேட்டட் ஹை லெவல் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்? இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்னு ஒன்றும் இல்லைங்க. தமிழ் அதுக்கு பேர் விளக்கப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைல்டு லாங்குவேஜ் மாதிரி இன்டர்பிரேட்டரும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பைத்தானோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா, கம்பைல்டு லாங்குவேஜ் மாதிரி அந்த ஹோல் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாமல் இட் டேக்ஸ் ஒன்லி சிங்கிள் லைன் ஆஃப் கோட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் எ டைம். கம்பைல்டு லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் எழுதின கோடை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றி அந்த ஆப்ஜெக்ட் கோடை மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிளுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் பார்த்தோம்னா இன்டர்மீடியட் ஆப்ஜெக்ட் கோட் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. போத் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் சைமல்டேனியஸாக நடக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹை லெவல் லாங்குவேஜ். பைத்தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்குள்ளே அடங்கும். லோ லெவல் லாங்குவேஜ்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அசம்பிளி லாங்குவேஜும் அந்த மிஷின் லெவல் லாங்குவேஜ் மட்டும்தான் லோ லெவல் லாங்குவேஜ்குள்ளே வரும். அடுத்தது ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரி எல்லா ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காகவே இது யூஸ் ஆகுது. அதனால தான் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான். பைத்தானை குய்டோ வேன் ரசம் அப்படின்றவர் 1991 டிசைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் மூலயமா பைத்தானை டெவலப்பும் பண்ணியிருக்காரு. பைத்தானை மெயினாக டெவலப் பண்ணுறதுக்காக ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, இதோட சின்டாக்ஸ் ரொம்ப சின்னது. மற்ற ப்ரோக்ராம் மாதிரி பெருசாக போட வேண்டிய கூட நம்ம இதை ரொம்ப ஈஸியாக சின்னதாகவே போட்டுக்கலாம். அதுவும் யூஸர் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவு ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ஈவன் உங்களுக்கு ப்ரோக்ராமை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, ப்ரோக்ராம் எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட பைத்தானை உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். என்னென்ன டாப் கம்பெனிஸ்லாம் பைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம். கூகுள், நாசா, யாகு அண்ட் ட்ராபாக்ஸ் இந்த மாதிரி கம்பெனியும், சில சின்ன கம்பெனிகளும், எல்லா கம்பெனிகளும் மோஸ்ட் ஆஃப் தி இது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பைத்தானை. பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜர் ஓரியன்டடுமே சப்போர்ட் பண்ணுது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸை அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பைத்தான் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் கிராவிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ப்ரோக்ராமே தெரியாது அப்படின்றக்கப்ப நீங்கள் பைத்தான் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் ஈஸியாக கற்றுக்கவும் முடியும் பைத்தான் மூலிமா. ஓகே கைஸ், டூ சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீட் யூ இன் another video. Bye bye.